ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜான் மெய்னார்ட் கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ் சொல்லுவாங்க இவரை. சோ ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஜேஎம் கீன்ஸ் இவர் வந்து நவீன மேக்ரோ பொருளாதாரத்தோடைய, அதாவது பெரு பொருளாதாரம்னு மாத்திக்கோங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய தந்தை. ஏன் இவரை இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, தி ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை, அந்த ஒரு கான்செப்ட சொல்றாரு, புது கான்செப்டா சொல்றாரு ஃபர்ஸ்ட் 1936. சோ வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்தின் பொது கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது அப்படியே கேட்பாங்க, இது யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அதே மாதிரி வந்து நவீன பெரு பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க, இல்ல நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. சோ இந்த மேக்ரோ எக்கனாமிக் அப்படிங்கிற கான்செப்ட சொன்னதே இவர் தான், ரைட்டா? மேக்ரோ பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியது இதுதான், இவர் தான். சோ அது என்ன மேக்ரோ எக்கனாமி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு பட்ஜெட் போடுவீங்கல்ல, இந்த மாச செலவு இது, இந்த வாரம் இந்த செலவாயிருச்சு, இந்த லோன் கட்டணும், இந்த இஎம்ஐ இருக்கு அப்படின்னா போடுவீங்களா, இதெல்லாம் மைக்ரோ எக்கானமி, சிறு பொருளாதாரம். அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாநிலத்துக்காக, மாவட்டம், மாநிலம், நாடு, உலகம். அப்ப இந்த ஒரு பொருளாதாரம்ங்கிறது பெருசா மாறிக்கிட்டே வருதா? சோ அப்ப ஒரு நாட்டை பத்தி பேசக்கூடியதாக இருந்துச்சுன்னா, ஒரு மாநிலத்தை பத்தி பேசக்கூடியதா இருந்துச்சுன்னா, அது மேக்ரோ எக்கானமி. அதுதான் இவர் சொல்லியிருக்காரு, ரைட்? சோ இந்த கருத்தை அறிமுகப்படுத்திட்டு, நீண்ட காலத்திற்கு நாம் அனைவரும் இறந்து விட்டோம், ஓகேங்களா? இந்த லாங் ரன் we are all death அப்படிங்கிற இந்த கோட்டையும் இவர் சொல்லியிருப்பாரு. சோ அப்ப இந்த கோட் சொன்னது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்? யாரு? ஜேஎம் கீன்ஸ், ரைட்? இப்ப அடுத்தது பாருங்க, இதுவும் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். ஆடம் ஸ்மித், பொருளாதாரத்தோடைய தந்தை. மொட்டையா வந்து பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க, ரைட்? அதே மாதிரி முதலாளித்துவத்தின் தந்தையும் இவர் தான், பொருளாதாரம் மற்றும் முதலாளித்துவத்தின் தந்தை. இங்க பாருங்க, ஆடம், இது ஸ்கூல் புக்ல இருக்கிறது. ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவருடைய கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா, செல்வத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும் செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப செல்வ இலக்கணம் சொன்னது யார் அப்படின்னு கேட்டா இதுதான், இவர் தான், ரைட்டா? ஆடம் ஸ்மித். நன்னெறி கருத்துகள், கருத்து உணர்வு கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு, இதுதான் இவருடையது. ஃபுல் புக்கோடைய பேர், ஓகேங்களா? 1776. இதுக்கு முன்னாடி 36 பார்த்தோமா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த 36ல சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? தி ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படிங்கறத, ரைட்? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டார்டிங் இவர் தான் 1776ல சொல்றாரு, ரைட்? அதுதான் இங்கேயும் நான் வந்து சொல்லியிருப்பேன் 1776ல. அண்ட் இன்கொயரி இன்டு தி நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் தி வெல்த் ஆஃப் நேஷன், இதுதான் ஃபுல் புக்கோட பேரு. ஆனா எல்லாரும் எப்படி நினைச்சிட்டோம்? வெல்த் ஆஃப் நேஷன், வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு நினைச்சிட்டோம், ஓகேங்களா? வெல்த் ஆஃப் நேஷன் மட்டும் கிடையாது, இவ்வளவுதான் வரும், ரைட்டா? இவ்வளவுதான். அப்படி கேட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனாலதான் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்றோம், ரைட்? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இந்த வெல்த் ஆஃப் நேஷன் சொன்ன இவர் வந்து பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத கை, இன்விசிபிள் ஹேண்ட் தியரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அத அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்பாங்க. இன்விசிபிள் ஹேண்ட் தியரி அப்படிங்கறத அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆடம் ஸ்மித். அண்ட் ரொம்ப முக்கியம், லைசஸ் ஃபேரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில சொல் கிடையாது, இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. நீங்க வந்து ஸ்கூல்ல, காலேஜஸ்ல வந்து ஃப்ரீ பீரியட்னு பார்த்திருப்பீங்க. அதுக்கு நம்ம டைம் டேபிள் என்ன கொடுத்திருப்பாங்க? லெசர் டைம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. So that's called as laissez-faire. So what is that laissez-faire? Free trade. ஓகேங்களா? அதாவது வர்த்தகம் என்பது தடையற்றதாக அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இலவச அப்படின்னு சொல்லக்கூடாது, தடையற்ற வணிகம், ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. சோ laissez-faire, let it be. அதாவது laissez-faire நாங்க எழுதிருக்கோம், ஓகேங்களா? தமிழ்ல அது அப்படியே இருக்கட்டும், ரைட்டா? இதுதான் இவருடைய இது, ரொம்ப முக்கியம். அடுத்தது அப்படியே கொஸ்டின், டிட்டோ கொஸ்டின். கார்ல் மார்க்ஸ், தமிழ்ல காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸ், மார்க்சிச கோட்பாட்டுல வந்து ரொம்ப முக்கியமானவர் இவர். சோ மார்க்சிச கோட்பாடுங்கிறது இவருக்கு அப்புறம் தான் வந்துச்சு. சோ இவர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா, சோசியலிசத்தை கொண்டு வந்தவர் இவர் தான், சோசியலிசத்தின் தந்தை இவர், கார்ல் மார்க்ஸ். இவருடைய முக்கியமானது, நீங்க வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணுமா, அதே மாதிரி வந்து பொருளாதாரம் தெரிஞ்சுக்கணுமா, தாஸ் கேபிட்டல் படிங்க. தாஸ் கேபிட்டல், CAP கிடையாது, KAPITAL, தாஸ் கேபிட்டல். ரஷ்யாவில இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, ரைட்? அதே மாதிரி 2 இட்லிக்கு மேல பசி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல, கத்தி படத்துல டயலாக் வந்திருக்கும்ல, அது இவரோட டயலாக். அது வந்து என்ன சொல்ல, இவரு
கத்தி படத்தோடைய டைரக்டர் முருகதாஸ் டயலாக் கிடையாது, கார்ல் மார்க்ஸோட டயலாக். 2 பர்கருக்கு மேல, அங்க பர்கர், இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்லி, ரைட்டா? சோ அவ்வளவுதான் கான்செப்ட். அதே மாதிரி இங்க அடிச்சா அங்க வலிக்கும், இதுவும் கார்ல் மார்க்ஸோட டயலாக் தான். நீங்க புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? அடுத்தது அதான் லிட்டரலி தட் மீனிங் வரும், ஓகேங்களா? அப்படியே இருக்காது. எப்பயுமே திரைப்படமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அப்படியே எடுத்தோம்னா மாட்டிக்குவ பங்கு அப்படிங்கிற மாதிரி தான். என்னடா தேடிட்டு இருக்க, மாட்டிக்குவ பங்கு, ரைட்டா? சோ அப்ப அப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்தியனைசேஷனா மாத்தணும். அந்த மாதிரி இந்த வகுப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வகுப்பா இருக்கும். ரைட்? சரி, இப்ப இந்த கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, கான்ஃபிளிக்ட் பிட்வீன் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஒர்க்கர், அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான மோதல், அதை பத்தி சொல்லியிருப்பாரு. சோ அதுல வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறு. ஹிஸ்டரி இஸ் த கிளாஸஸ் ஆஃப் ஹிஸ்டரி இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் கிளாஸஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிளாஸஸ்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. சோ வர்க்க போராட்டங்களின் வரலாறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மிக மிக முக்கியமானது. பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். வார்த்தை எல்லாம் கொடுத்தது இவர் தான், ரைட்டா? இந்த மாதிரி நிறைய என்ன சொல்ல திரைப்படத்துடைய டயலாக்ஸ் எல்லாம் இங்க இருந்தா வந்திருக்கும். ரைட்? இவர் சுஜாதா அவர்கள் ரங்கராஜனா திரு சுஜாதா அவர்கள் எழுத்தாளர், சூப்பரா இவருடைய இதெல்லாம் வந்து கோட்டெல்லாம் கையாண்டு இருப்பாரு நிறைய திரைப்படத்துல. ரைட்? அடுத்தது ரேங்கர் ஃபிரிட்ஜ், இது ராக்னர்னு சொல்லலாம், ஓகேங்களா? ராக்னர் ஃபிரிட்ஜ். சோ இவர் தான் மைக்ரோ மேக்ரோ அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குறாரு. நல்லா கவனிங்க. 1936ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய தந்தை யாரு? ஜேஎம் கீன்ஸ். 36. இவர் என்ன பண்றாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோ, அதாவது சிறு மற்றும் பெரு பொருளாதாரம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா ராக்னர். சோ ராக்னர் தான் உருவாக்குறாரு. உருவாக்குறத வச்சு தான் நோபல் பரிசு வந்து ஜெயிக்கிறாரு, ஓகேங்களா? 1969. இந்த வருஷம் மறக்க கூடாது. இந்த வருஷம் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடா மாறினது. 1996 மெட்ராஸ் என்ற தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக மாறியது, ரைட்டா? சோ அப்ப 1969 சொல்லும்போது பேரறிஞர் அண்ணா. சோ அப்ப அதை ஞாபகத்துல வச்சுட்டு சொல்லுங்க. பொருளாதாரத்துல மைக்ரோ மேக்ரோ அப்படிங்கிற வார்த்தையை 1933ல ராக்னர் ஃபிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாரு. சோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து 1969ல நோபல் பரிசு கொடுக்குறாங்க. யாரோட இணைந்து? ஜான் டின்பர்கன் என்பவரோட இணைந்து 2 பேருக்கு சேர்த்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அடுத்தது ஆல்ஃபிரட் மார்ஷல். இவர் வந்து பாத்தீங்கன்னா நியோனா புதுசுன்னு அர்த்தம், ரைட்டா? ஃபாதர் ஆஃப் நியோ கிளாசிக்கல் எக்கானமி. சோ நியோ கிளாசிக்கல் பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ஃபிரட் மார்ஷல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். எப்படி ஜேஎம் கீன்ஸோ அதே மாதிரி தான் ஏஎம். இவர் வந்து பொருளாதாரத்தின் கொள்கைகள் அப்படிங்கறது உருவாக்குறாங்க. எப்ப? 1890. ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித் வர்றாரா? 1776. இவர் 1890. சோ பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமி. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப். பொருளாதாரத்தை எவ்வாறு வரையறுத்தார் அப்படின்னு கேட்டா, சாதாரண வாழ்க்கை வணிகத்தில் மனித குலத்தின் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட்? அடுத்தது இங்க பாருங்க, மில்டன் ஃப்ரெட்மேன் வந்து பாத்தீங்கன்னா பணவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? பணவியலுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ரைட்? சோ பணவியலின் தந்தை யார்? மில்டன் ஃப்ரெட்மேன். இவர் தான் கேபிட்டலிசம் அண்ட் ஃப்ரீடம், முதலாளித்துவம் மற்றும் சுதந்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கியிருப்பாரு. முதலாளித்துவம் மற்றும் சுதந்திரம் என்ற வார்த்தையை உருவாக்கியிருப்பாரு. அடுத்தது பாருங்க, என் கூடவே சேர்ந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? என் கூடவே சேர்ந்தே படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இவர் மில்டன் ஃப்ரெட்மேன் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வரையறுக்கப்பட்ட அரசாங்க பங்கு என்ன, அதுல வந்து பிலீவ் கூட இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பொருளாதாரத்துல அரசாங்கத்துடைய பங்கு பத்தி பேசியிருப்பாரு. சோ அதே நேரத்துல இங்க பாருங்க, பணவீக்கம், பணவாட்டம் கேட்டிருப்பீங்க. இன்ஃபிளேஷன், டிஃப்ளேஷன், நிறைய டைப் இருக்கு. ஸ்க்ரூஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், நிறைய டைப் இருக்கு. இன்ஃபிளேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கேலப்பிங் இன்ஃபிளேஷன், கிரீப்பிங் இன்ஃபிளேஷன். இதுக்கு இந்த மாதிரி வரும். கிரீப்பிங்னா படர்ந்து மெதுவா போறது, கேலப்பிங்னா டபுக்கு போறது, ஓகேங்களா? வேகமா. சோ அப்ப இந்த மாதிரி ஓகேங்களா, அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கு.
கிரீப்பிங்னா படர்ந்து போறது, வாக்கிங், டபுளிங், ராக்கெட் இன்ஃப்ளேஷன், கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், இப்படி பல இன்ஃப்ளேஷன் இருக்கு. சோ பணவீக்கம் எப்போது எல்லாம் இடங்களில், எப்போதும் எல்லா இடங்களிலும் ஒரு பண நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்வேஸ் அண்ட் எவ்ரிவேர் a monetary phenomenon அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இதுக்கான சொந்தக்காரன் மில்டன் ஃப்ரெட்மன். ரைட். அடுத்தது பால் சாமுவேல்சன். சோ இவர் தான் அமெரிக்காவில இருந்து பொருளாதாரத்திற்கு நோபல் பரிசு வென்றவர். இவர் வந்து எக்கானமி இன்ட்ரோடக்ஷன் அனாலிசிஸ், பொருளாதாரம் ஓர் அறிமுக பகுப்பாய்வு அண்ட் இன்ட்ரோடக்டரி அனாலிசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அவருடைய எழுத்து மூலியமா சொல்லியிருப்பாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நவீன பொருளாதாரத்தை ஒரு அறிவியலா தான் பார்த்திருப்பாரு. பொருளாதாரம்னாலே நமக்கு வந்து சமூக அறிவியலுக்குள்ள இருக்குன்னு தான் நினைக்கிறோம். பொருளாதாரம் என்பது ஒரு அறிவியல், புவியியல் என்பது ஒரு அறிவியல். பிசிக்ஸ் உடைய குழந்தை தான் ஜியோகிராபி. ஓகேங்களா? எல்லா விஷயத்துக்குமே அடிப்படை இயற்பியல், அதுவும் வேதியியல் ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து பயாலஜி, உயிரியல் வரும். ஓகேங்களா? பிசிக்ஸ், ஏன்னா இந்த உலகம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா தான் ஒரு உயிர் பிறகுது. ஓகேங்களா? சோ அப்படிதான் வருதுன்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேன்ஃபர்ட் டி ஸ்டீகர். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா குளோபலிசம், உலகமயமாக்கல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? மனிதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மேன் தான் குளோபலிசம் தான் உருவாக்கி இருக்காரு. ஓகேங்களா? மேன்ஃபர்ட் டி ஸ்டீகர் இவர் தான் உருவாக்கியிருக்காரு. சோ குளோபலிசம் தி நியூ மார்க்கெட் ஐடியாலஜி. குளோபலிசம் அதாவது உலகமயமாக்கல், புதிய சந்தை சித்தாந்தம் என்றதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க. ஒரு மனுஷன் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மேன்ஃபர்ட் ஸ்டீகர் 2002. எல்லாமே புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஏஜே பிரவுன், நீங்க 12th புக் எடுத்து பாருங்க, இருக்கும் எல்லாமே. ஏஜே பிரவுன் இவர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை எவ்வாறு வரையறுத்தார் அப்படின்னு கேட்டா, மக்கள் தங்கள் வாழ்க்கையை சம்பாதிக்கும் ஓர் அமைப்பு. வாழ்க்கையை சம்பாதிக்கிறதுக்காக இருக்கு. ஆமா, சம்பாதிக்கிறதுக்காக தான் இருக்கு. பணத்தை மட்டுமல்ல, பல நல்ல மனிதர்களை. இது ஏன் கருத்து, ஐ திங்க் நீங்களும் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். பல நல்ல மனிதர்கள் இந்த யூடியூப் வழியாக எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா ஏஜே பிரவுன் என்ன சொல்றாருன்னா, அது பொருளாதாரம் அப்படிங்கிறது மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக சம்பாதிக்க ஒரு அமைப்பு, a system by which people earn their life அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஜே.ஆர். ஹிக்ஸ். ஜே.ஆர். ஹிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சார் இவ்வளவு ஞாபகத்துல வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா அங்கங்க ஞாபகம் வச்சுக்கோமா போதும். ஜே.ஆர். ஹிக்ஸ் வந்து பொருளாதாரத்தை வந்து as cooperation of producer and worker, உற்பத்தி செய்யறவருக்கும் தொழிலாளருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு இணக்கம் தான், ஒரு ஒத்துழைப்பு தான் பொருளாதாரம் சொல்றாங்க. ஏன்னா பொருள் உற்பத்தி செஞ்சாதான் நுகர முடியும். ஓகேங்களா? சோ அப்ப நுகர்வு இருந்தாதான் பொருளை உற்பத்தி செய்யறாங்க. பொருளை உற்பத்தி செய்யறது யாரு? தொழிலாளர்கள். தொழிலாளர் இருந்தாதான் பொருள் உற்பத்தி ஆகும். பொருள் உற்பத்தி ஆனாதான் நுகர முடியும். ஈவன் முதலாளிக்கு கூட ஒரு பிரெட் வேணும். ஒரு பெரிய பிரெட் தொழிற்சாலையோடைய முதலாளி, அவருக்கு பிரெட் வேணும்னா அதுவா வானத்துல இருந்து வந்துடாது. என்னதான் அவர் காசு கொடுத்தாலும் அவருடைய தொழிற்சாலையில அவருடைய தொழிலாளர்கள் அதை உருவாக்கி கொடுத்தாதான் அவராலேயே சாப்பிட முடியும். சோ அப்ப இந்த வேலைக்காரன் ஒரு படம், சிவகார்த்திகேயன் சாரோட படம். சோ அப்ப உற்பத்தியாளர் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு என பொருளாதாரத்தை வரையறுத்தது யார்? ஜே.ஆர். ஹிக்ஸ். இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிடுறேன். அதாவது ப்ரொடியூஸ் பண்றது எதை? ஹார்லிக்ஸ். ஓகேங்களா? ஒர்க்கர் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏன்னா வேலைக்காரன் திரைப்படம் ஹார்லிக்ஸ் வச்சிருக்காங்க. இது ஜே.ஆர். ஹிக்ஸ்னா ஜூனியர் ஹார்லிக்ஸ். ஜே.ஆர்னா ஜூனியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்ப ஜே.ஆர்னா ஜூனியர் ஹார்லிக்ஸ் உற்பத்தி செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் இருக்கிறாங்க. சோ அப்ப இதை சொன்னது யாரு? ஜே.ஆர். ஹிக்ஸ். இவர் வந்து ஒரு நோபல் பரிசு வென்றவர். ஓகேங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஈக்விலிபிரியம் தியரி, பொது சமநிலை கோட்பாடு அப்படிங்கறதுல நோபல் பரிசு பெற்றவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, இவ்வளவு நம்ம பார்த்தாச்சு. இப்ப லைட்டா கண்ணை மூடிட்டு இத வந்து என்ன பண்றீங்கன்னா, என்ன இருந்துச்சு? ஆடம் ஸ்மித். ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித் தான் ஃபர்ஸ்ட் வந்தது இவர் தான். 1700 வந்திருக்கும், 76 1776 இருக்கா? 1776 ரைட்டா? சோ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டா ஜே.எம். கீன்ஸ்.
ஓகே, ஜேஎம் கீன்ஸ் தான் மாடர்ன் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? மாடர்ன் உடைய ஃபாதர், மாடர்ன் எக்கனாமிக்ஸ் உடைய ஃபாதர். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது இவர் தான், ரைட்டா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 1936, ஓகே, 1936. 1933 தான் மேக்ரோ மைக்ரோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருப்பாங்க. யாருன்னா இந்த ரீகர் ஃபிட்ச் அப்படிங்கிற ஒருத்தர், ரைட்? ஓகே, சோ இதெல்லாம் வேணாம், இவருக்கு நோபல் பரிசு வென்ற ஜெயிச்சுட்டு போறாரு, நமக்கு என்ன? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அந்த இவர் வந்துருவாரு, கார்ல் மார்க்ஸ். எப்பயுமே கார்ல் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, அந்த வருஷத்தை வச்சு நான் சொல்றேன், கையுக்கு எட்ட மாட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரைட்? இங்க பாருங்க, ஆல்பர்ட் மேசல் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் நியோ கிளாசிக்கல் எக்கனாமி அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? சோ பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 1890. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித்துக்கு அப்புறம் இவர் தான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்துருவாரு, ஜேஎம் கீன்ஸ். அண்ட் வந்து ரேகர் பிரெஞ்ச் வந்து வந்துருவாரு, ஏன்னா 2 வார்த்தை உருவாக்கியிருக்காரு. இப்ப 2002 குளோபலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஓகேங்களா? சோ இத வந்து மேன், ஒரு மனுஷன் தான் குளோபலிசத்தை வந்து உருவாக்குறாரு 2002 மேன் ஃப்ரெட் ஸ்டீகர். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜே பிரவுன், ஞாபகம் வச்சுங்க, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் உழைக்கிறதுக்காக அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாரு, ஓகேங்களா? சம்பாதிக்கிறதுக்காக தான் வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அடுத்தது ஜூனியர் ஹார்லிக்ஸ், வேலைக்காரங்க தொழிலாளர், வேலைக்காரன் அப்படிங்கிற திரைப்படம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தொழிலாளர் உற்பத்தி செய்யறது, ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுல வந்து அமெரிக்காவில இருந்து முத வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு ஜெயிச்சது யாருன்னு கேட்பாங்க, பால் சாமுவேல், ஓகேங்களா? சாம்புவின் மகன், சாம்பு மகன் தான் அமெரிக்காவுக்கு போறான், இல்ல வாடா சாம்பு மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் போறான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் சொன்ன லாஸ்ட் ஒரு 5 சொன்னேன்ல, அந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது நீங்க ஞாபகத்துல இருந்துச்சுன்னா ஈஸியா அடிச்சிருவீங்க. சரி, இப்ப வாங்க முதல்ல போயிடலாம், ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுத்துருக்காங்க, பொருளாதாரம்னா என்னப்பா?